இங்கே பாருங்கள் கேனில் இப்போ தான் நட்டேன் கத்திரி செடி நட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கீரை தூவி விட்டேன். கீரை முளைச்சி எப்படி வந்துக்குது பாருங்கள். அதெல்லாம் எடுக்கிற சேச்சியில் வந்துடுச்சு. எடுத்துட்டு நம்ம மண் கலரிட்டு கொஞ்சம் உயிர் உரம் போட்டு கொடுத்தோம்னா இன்னும் கத்திரி செடி நல்லா வரும் பாருங்கள். இது வந்து அங்கே பாருங்கள் அந்த மூலையில் அவரை செடி அவரை எப்படி கொத்து கொத்தாக பூ வச்சுக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக பூ வச்சுக்குது. இது சிறுகீரை பர்மா கோடில் விட்டுருக்கேன். நான் பர்மா கோடில் வந்து தொட்டி மாரி தயாரித்து அதில் விட்டுருக்கேன். சிறுகீரை அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து அரைக்கீரை. இது தக்காளி கொடியிலே பாருங்கள் எப்படி சிறுகீரை எப்படி முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் சிறுகீரை தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கீரை. கொத்தரங்காய் செடி கொத்தரங்காய் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. கொத்து கொத்தாக பூவும் இருக்குது. கொத்தரங்காய் பாருங்கள். எல்லாம் கொத்தரக்காய் நல்லா வச்சுருக்கு. எல்லாம் பறிக்கணும் கொத்தரக்காய்லாம். இது பச்சை மிளகா எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை மிளகா எல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து 6 கூடையில் வச்சுருக்கேன் நான். லைனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் அரைக்கீரை போட்டிருக்கேன். எல்லாம் பச்சை மிளகா எல்லாம் பெருசாக இருக்கும் பச்சை மிளகாங்க. இது வந்து ராக்கெட் பூஸ்ட்டு பாருங்கள். நல்லா வளர்ந்து வருது. இப்போ தான் இன்னும் பழம் வைக்கலை. இனி தான் வைக்கும். இது 2 வருஷம் ஆகும் பழம் வைக்க. 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். நான் நட்டு 1 வருஷம் தான் ஆகுது. நல்லா வருது பாருங்கள். நல்லா புதினா சித்திரை மாதத்துலேயே எப்படி பச்சைன்னு இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் மல்லி. இது வந்து அடுக்கு மல்லி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மல்லி வந்து செடியை வந்து கட் பண்ணி விட்டுடணும். இல்லைனா இலைங்களை உருவி போட்டுடணும். அப்போ தான் அரும்பு நல்லா மொட்டுலாம் நிறைய வைக்கும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் ராக்கெட் பூஸ்ட் ரோஸ் செடி பட் ரோஸ் செடி இப்போ தான் நட்டுருக்கேன் பாருங்கள். எப்படி முளைச்சி வருது. இப்போ தான் தண்ணி விட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். எல்லாம் வண்டை செடி ஃபுல்லாக வண்டை செடி நட்டுருக்கேன். கூடையிலையும் பாருங்கள் எப்படி சிறுகீரை போட்டிருக்கேன். எல்லாம் முளைச்சி வந்திருக்கு. நீங்களும் மாடியில் இந்த மாதிரி கீரை வைக்கிங்கெல்லாம் போட்டு நல்லா இயற்கையான கீரை காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுங்க. இந்தமாரி நம்ம கீரையை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. இது பாருங்கள். இந்த கீரையெல்லாம் எடுக்கலாம். இப்போது இதுதான் நாளைக்கு கீரை பொரியல் பண்ண போகிறேன். சிறுகீரை பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக எங்கள் வீட்டில் டெய்லி கீரை தான். கீரை பொரியல் பண்ணுவோம், கீரை கடைவோம், கூட்டு பண்ணுவேன். ஒரு நாளைக்கு இது போலாம் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதே. இயற்கையாக காற்று வாங்கிக்கணும். இந்தமாரிலாம் பறிக்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கீரை. நீங்கள் நினைப்பீங்க மாடிலேயோ இப்படி வளையுதா அப்படின்ட்டு. நம்ம அதுக்கு உரம் கொடுக்கறதுல தான் இருக்குது. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதேமாரி அதுக்கு உரம் கொடுக்கணும். நம்ம மண்புழு உரம் கொடுக்கணும், மாட்டு எரு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா நல்லா வரும் கீரை. இப்படி இருக்குது பாருங்கள். ஒரு கூடையிலே ஒரு கட்டுக்கு மேலே ஆயிடுச்சு. எடுக்க முடியல கையில், அவ்வளோ கீரை பாருங்கள். 1.5 கட்டு கீரை இருக்கும். அவ்வளோ இருக்குது ஒரே கூடையில் தான். இன்னும் இதெல்லாம் நிறைய இருக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான போது எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு. எங்கள் மாடியே பச்சை பசேல்னு இருக்கும். சூப்பராக இருக்குதுங்களா. இந்த சைடெலாம் கொய்யா மரம், மாதுளை மரம், சீத்தா மரம் இதெல்லாம் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குதுங்களா. நீங்களும் இதுமாரி மாடியில் மரம், கீரை, செடிங்க எல்லாம் வச்சு இயற்கையான காய்கறிகள் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம். 4 கட்டு கீரை எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு கட்டு அரைக்கீரை, இது 3 சிறுக்கீரை. எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை. இந்தமாரிலாம் கீரை காய் எல்லாம் போட்டு நம்ம மாடியிலையும் வளைய வச்சு நல்லா இயற்கையாக சாப்பிட்லான்னு. நீங்களும் கீரை வரைச்சி இயற்கையாக சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.